இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் இடையேயான ஐபிஎல் போட்டி இன்று டெல்லியில் நடக்கிறது. இந்த போட்டிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க. டெல்லி ரசிகர்களும் ஆர்வமாக தான் இருக்காங்க. ஆனால் சென்னை ரசிகர்கள் அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் மும்பை ரசிகர்களும் இந்த போட்டியை காண ஆர்வமாக இருக்காங்க. சென்னைக்கும் டெல்லிக்கும் போட்டி. இதில் என்ன மும்பைக்கு ஆர்வம்னு கேட்குறீங்களா? கடந்த போட்டியில் மும்பையை டெல்லி ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு சென்னை ரசிகர்கள் மீம்ஸ் போட்டு மும்பையை செஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ சென்னை டெல்லியை ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் சென்னை ரசிகர்கள் மறுபடியும் மும்பை மீம்ஸ் போட்டு கிண்டல் செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. அதே சென்னை தோத்துட்டா அது அப்படியே ரிப்பீட் ஆகி மும்பை ஃபேன்ஸ் சென்னையை மீம்ஸ் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் சென்னைக்கும் மும்பைக்கும் இருக்கிற ஐபிஎல் பந்தம்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, இன்றைய போட்டிகளில் போவோம் வாங்க. சென்னை கடந்த போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை 70 ரன்களில் சுருட்டி ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைய போட்டியில் அனல் பறக்கும் மோதல் இருக்குங்க. குறிப்பாக டெல்லியில் ஸ்ரேயஸ் ஐயர், பிருத்வி ஷா மற்றும் ரிஷப் பண்ட் உள்ளிட்ட இளம் வீரர்கள் பேட்டிங் சற்று கடினமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தவான், முன்ரோ ஆகிய அனுபவ வீரர்களும் டெல்லியில் இருக்காங்க. இதனால் சென்னை அணி முதல் பேட்டிங் செய்தால் கட்டாயம் 170 ரன்களுக்கு மேலேயாவது எடுக்கணும். இதனை சமாளிக்க தோனியும் ஸ்டீஃபன் பிளமிங்கும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது பெரிய மாஸ்டர் பிளான் இல்லைங்க, தோனியோட சிம்பிள் பிளான் தான். சென்னையோட முதல் பேட்டிங் மற்றும் இரண்டாவது பேட்டிங் இரண்டிற்குமே ஒரே திட்டத்தை தான் தோனி போட்டிருக்காரு. பிளான் படி முதல் பேட்டிங் செய்தால் 190 ரன்கள் குவிக்கும் அளவிற்கு அதிரடியை காட்டணும். அதுக்காக அதிரடியாக விளையாடும் வீரர்கள் ஆரம்பத்தில் இருந்து அடுத்தடுத்து களமிறங்க போகிறாங்க. இந்த லிஸ்ட்டில் தோனியும் இறங்க போகிறாருங்க. அப்படின்னா இன்னைக்கு தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட் சென்னை ரசிகர்களுக்கு விருந்து படைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே முதல் பவுலிங் செஞ்சால் பேட்டிங் செய்யும் வீரர்களுக்கு ஏற்ற மாதிரி பவுலர்களை மாற்றி மாற்றி பந்து வீச வைக்க போகிறாரு. வழக்கமாக மேட்சோட நிலைமைக்கு தேவையான மாதிரி தான் பவுலர்களை தோனி டிசைட் பண்ணுவார். ஆனால் இந்த போட்டியில் பேட்ஸ்மேனுக்கு தேவையான மாதிரி பவுலர்களை களத்தில் இறக்க போகிறாராம். ஐபிஎல் மான்ஸ்டர் தோனியோட இந்த சிம்பிள் பிளான்ல இருந்து டெல்லி தப்பிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் உண்மையிலேயே ஐபிஎல் போட்டியை பொறுத்தவரை ரசிகர்கள் பார்க்கும்போது என்னதான் அவங்க ஊர் ரசிகர்கள் அவங்க ஃபேனாக இருந்தாலும் மற்ற வீரர்கள் அடித்தாங்களா கண்டிப்பாக அவங்கள பாராட்ட செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் யாராவது வேறு எந்த அணியில் அவங்களுக்கு பிடிக்காத அணியில் அடித்தா கூட பார்த்தீங்கன்னா அவங்கள பாராட்டுறாங்க. குறிப்பாக ஆண்ட்ரூ ரசல் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டாரு. அவரை நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. அதே போல் போன போட்டியில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருக்க ரிஷப் பண்ட் அவர்கள் அவ்வளோ அற்புதமாக விளையாடிருந்தார். அவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஐபிஎல்லை பொறுத்தவரை ரசிகர்கள் மத்தியில் ஒரு நட்புணர்வு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன? இன்றைய போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.